பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் இந்த மாதிரி முட்டையை வறுத்து கொடுங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு வேலை மிச்சமாகவும் இருக்கும். எப்படின்னா தோசைக்கல்லில் வந்து கருகவும் கருகாது, உங்களுக்கு எண்ணெய் பிசுக்கும் வராது. எப்படின்னா முட்டையை நல்லா அவிச்சு உப்பு போட்டு அவிச்சிடுங்க. ஓகே, உப்பு போட்டு அவிச்சு ஒரு கரெக்டாக 8 நிமிஷம் அவிச்சா போதும், முட்டை நல்லா வெந்துடும். அதை வந்து உரித்து தனியாக பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் முட்டை வறுக்கிறதுக்குன்னு சீக்ரெட்டாக ஒரு மசாலா கண்டுபிடிச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன், அதை நீங்கள் பாருங்கள், லாங் வீடியோவாக வரும். ஸோ அதில் வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லைட்டாக எண்ணெய் இல்லை தண்ணி தெளித்து நல்லா கொலன்னு பிசைஞ்சு அந்த அப்படியே உரிச்சு வச்சுருக்க அந்த கோழி முட்டையை எடுத்து அப்படியே கட் பண்ணும்போதே ஒன்று எடுத்து உள்ளே வாயில் போட்டுக்கிட்டேன், டெம்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த கலக்கி வச்சுருக்க மசாலாவில் வந்து அப்படியே முட்டையை நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே கொஞ்சம் வச்சிடலாம். ஓகே, ஸ்டிக் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன, அடுப்பை பற்ற வச்சுட்டு தவாவை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். கருவேப்பிலை போட வேண்டாம். ஓகே, ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அப்படியே எடுத்து வச்சுருக்க அந்த ஒரு முட்டையும் அப்படியே ஒன்றொன்னா எடுத்து வைங்க. ஓகே, லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஓகே, நான் வந்து ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருப்பேன், இப்போ உடனே லோ ஃப்ளேமில் மாற்றிருப்பேன். ஏன் அப்படின்னா அந்த முட்டை வந்து வெடிய ஆரம்பிக்கும், ஒரு மாதிரி போட்டு மூடிடுங்க. அது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வெந்துட்டக்கப்புறம் திருப்பி போட்டு திரும்பி க்ளோஸ் பண்ணி திருப்பி போட்டு 5 மினிட்ஸ் தான் டோட்டலாகவே. அப்படியே பார்த்தீங்கன்னா பாருங்கள், தோசைக்கல்லில் ஒட்டும் இல்லை, எண்ணெய் பிசுக்கும் இல்லை. டேஸ்ட் வந்து நார்மலாக வெறும் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்ட மாதிரி இருக்காது. இது டேஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா நான் போட்ட மசாலா அப்படி. ஓகே, அவ்வளோதான். ஒரு பிளேட்டில் மாற்றி எந்த சாப்பாடுக்கு வேணாலும், மெயினாக சாம்பார் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும், ரச சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். எனக்கு ஸ்பெஷலாக அப்படியே எடுத்து சாப்பிடவும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா வேணும்னா மசாலான்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரெசிபி போடுறேன்.